கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, மீண்டுமாக இன்றைய தினத்திலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூடி அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். பாடத்திற்கு முன்பதாக நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை எல்லாம் அதிகமாக நேசித்து அன்போடும் சதித்தோடும் வழிநடத்தி வருவதான எங்களோடான பரம தந்தையே, தேவரீர் கடந்து போன காலங்களிலே முழுவதுமாக எங்களை கணினியின் மூலம் பாதுகாத்து இம்மட்டுமாக எங்களை சத்தியத்தின் பாதிலும் நீதியின் பாதிலும் நடத்தியதுமக்காக நன்றி அப்பா. உமது அளவற்ற கிருபினாலும் அளவற்ற அன்பினால் கூட எங்களுடைய வாழ்நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்து உமது சத்திய திருவசனத்தை எங்களுக்கு தியானிக்க கிருபை செய்வதற்காக நன்றி எடுக்கிறோம் அப்பா. அப்பா, விசேஷமாக இந்த மாலை வேலையை கூட தவப்பனே உண்மை நோக்கி பார்க்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், வேதத்துள்ள மகத்துவமான காரியங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி அப்பா. இப்படியாக நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு விடாமல் இதோ 30, 60, 100 கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வர தேவைத்தாம எங்களுக்கு கிருபைப்படவும் ஜெயிக்கும் தப்பனே அப்பா. உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று பிள்ளைப்பா எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கூட எங்கள் வாய் சொல் பெறுவதற்கு முன்னரே எங்கள் இருதயங்களும் சிந்தைகளும் அறிந்திருக்க தேவன் நீர் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலையில் எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க சித்தை வைத்திருக்கிறீரோ அவையெல்லாம் உமது மேலான சித்தத்தை படைத்த தந்தமை கூட ஜெயிக்கிறோம் தப்பனே அப்பா. காலம் சபையும் என்று நாங்கள் அநேக பாடங்கள் மூலியமாகவும் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் மூலமாக அப்பா எங்களுக்கு எச்சரிக்கப்பட்டிருக்க வருகிற தகப்பனே, இது நாங்கள் என்றென்றும் உணர்ந்த பிள்ளைகளாக எங்கள் ஓட்டத்தை நாங்கள் செம்மையாக ஓடி அப்பா எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாதையிலே அவருடைய பாதச்சுவடிகள் பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக வர தேவனை தாமே எங்களுக்கு கிருபை பாட்டணும் ஜெயமன் தகப்பனே. இப்பொழுது கூட இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரை உமது தெய்வீக பிரசனம் எங்கள் ஒவ்வொரு கூட இந்த வழிநடத்த வேண்டுமாய் இந்த மன்றத்தையெல்லாம் எங்கள் ரட்சகரும் மீட்பரும் போதவருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு ஆவிக்குரிய ஐம்புலன்கள். ஆவிக்குரிய ஐம்புலன்கள் என்ற தலைப்பின் கீழே தூது கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை அனைவர் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளும் நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த வாழ்நாட்களிலே ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் நம்மளை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாம் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து அவர் வேதத்திலுள்ள சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கார். இந்த ஒரு கிருபைக்காக கூட மீண்டும் பிதாவாகிய தேவனுக்கும் நம்ம ஆண்டவரும் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலும் கூட நம்ம ஆத்ம ஜீவத்துக்கு பிரயோஜனமாக ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். அந்த பாடத்தோட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயம். ஆவிக்குரிய ஐம்புலன்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சத்திய பாடத்தை ஒரு சில நேரங்கள் தியானிக்கிறோம். ஸோ ஐம்புலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கடந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது நமக்கு டவுட் இருக்கும். அது என்ன விஷயங்கள்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட உடலில் இருக்கிற 5 பாகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண், மூக்கு, காது, கை, வாய். இந்த 5 விஷயங்கள் நம்மளோட உடலில் இருக்குது. இந்த உடலில் இருக்கிற விஷயங்களில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஆவிக்குரிய வகையில் பிரயோஜனப்படுத்தணும், பிரயோஜனப்படுத்தினா நம்ம எப்படி வளரலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தியானிக்கக்கூடிய ஒரு பாடத்தோட ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த ஒரு பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை படைத்தார் இல்லையா, இயேசு கிறிஸ்து மூலிமா எல்லா விஷயங்களையும் படைத்தார். படைக்கிறப்போ பாருங்கள், முதல்ல ஒரு மரத்தை படைக்கிறார். இந்த மரத்துக்கு ஒரு மகிமை இருக்குங்களா இல்லையா? கண்டிப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்துலேயும் ஆக்சிஜன் சப்ளை யார் தான் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரம் என்ன பார்த்தீங்கன்னா மகிமைப்படுத்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த ஒரு மரம் ப்ரொக்ளைம் பண்ண முடியுமா? மரம் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத ப்ரொக்ளைம் பண்ண முடியுமானா பண்ண முடியும் இல்லையா? சரி, அடுத்து விலங்குகள்.
விலங்குகளுக்குன்னு ஒரு குணலட்சணம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக விலங்குகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு குணலட்சணம் வச்சுருக்காரு. அந்த குணலட்சணங்களை வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறேன், இது தேவன் எனக்கு கொடுத்த கிருபை அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரொக்ளைம் பண்ண முடியுமா? போய் பிரஸ்தாவப்படுத்த முடியாது. சரி, ஓகே. அவருடைய படைப்புகளில் ரொம்ப உன்னதமானதுன்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த விஷயங்கள் எல்லாமும் எனக்கு இந்த மகிமை இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக என்ன முடியாது, சொல்ல முடியாது. இப்போ யார் தான் சொல்ல முடியுதெல்லாம்? மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணால் சொல்ல முடியும். அதனால தான் மனுஷன் இதெல்லாம் படைச்சார் தேவன். படைச்சு முடிச்சுட்டு என்ன சொன்னார்னா, மனுஷனை படைச்சிட்டு இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு, ஆண்டுகோள் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் ஆண்டுகொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ மனுஷன்ட்டு தான் தேவன் என்ன எதிர்பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய மகத்துவங்களை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய அந்த குணலட்சம் யார்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கிட்ட இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம சப்ஜெக்ட் படித்தோம் இல்லைங்களா, புது சிருஷ்டிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு புது சிருஷ்டியை உருவாக்க முடியும். ஸோ தேவனுடைய திட்டத்தில் இது எல்லா ஒட்டுமொத்த படைப்புகள் இருந்தாலும் மனுஷன் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். எப்படி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தேவன் எதிர்பார்க்குற குணலட்சணம் காமிக்க முடியும், அவருடைய மகிமை என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்தாபப்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டின்னு ஒன்று உருவாக்க முடியும். இது ஏற்கனவே நம்ம தெளிவாக பைபிளில் படிச்சோம் சரிங்களா? இந்த புது சிருஷ்டிங்கிற விஷயம் மனுஷன்ட்ட எப்போ உருவாகும்? நம்மளுக்கு வசனம் தெளிவாக இருக்கு இல்லைங்களா? வசனத்தை படிச்சலாங்களா? கலாத்தியர் 3:27 கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. தெளிவா சொல்றாரு. எப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்ப இருந்து நமக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள பிறக்குது. இந்த குழந்தை என்ன பண்ணணும்? வளரணும். வளர்ந்து அதோட ஃபுல் ஸ்டேஜ் வரப்போ யார் மாதிரி இருக்கணும்? இந்த குழந்தை புது சிருஷ்டிங்கிற குழந்தை நமக்குள்ள வருது, அப்படியே வளரணும் இல்லையா? வளர்ந்து ஃபுல் ஸ்டேஜுங்கிறப்போ அது எப்படி பார்க்கணும்? கிறிஸ்து அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ அப்போ இந்த கிறிஸ்துங்கிற நமக்குள்ள என்ன பண்ணணும்? அனுதினமும் வளரணும் இல்லையா? வளரணும் அப்படின்னா என்ன விஷயம் நமக்கு வேணும்? வசனத்தில் படிச்சிடலாங்களா? எபிரேயர் 5:14 எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பாருங்க, பலமான ஆகாரம் எதுக்கு சொல்லுதா? எப்படி சொல்லுதாமா? எப்படி கொடுக்குதாமா? நன்மை தீமை அப்படிங்கிற விஷயத்த என்ன பார்த்தீங்கன்னா பிரித்து காமிக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு என்னன்னா சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த காரியம் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ நன்மை தீமை அப்படிங்கிற விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பலமான ஆகாரம் வேணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படிப்பட்ட ஆகாரம் சாப்பிட்டு உள்ள வந்தோம்னு பார்த்தீங்கன்னா பால் மாதிரியான ஆகாரம் என்ன ஒன்று சாப்பிட்டு அது என்னன்னு சொல்லுவோம்? பேசிக் சப்ஜெக்ட் சொல்லுவோம். ஸோ பேசிக் சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு உள்ளே வரோம்? ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உள்ளே வரோம். ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பாலான ஆகாரம் கொடுக்கப்படும், அப்புறம் என்ன பலமான ஆகாரம் கொடுக்கப்படும். இந்த பலமான ஆகாரத்தை எடுக்கிறது என்ன பண்ணுமாமா? நம்மளுக்குள்ள என்ன பண்ணும்? அந்த விஷயம் கிரியை செஞ்சு நம்மளுக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த வளர்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி. புது சிருஷ்டியை வளர்க்கறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்திய பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சத்திய பாடங்கள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, ஓகே, நன்மை தீமை அறிஞ்சுக்கிட்டோம். ஓகே, எப்படி நடக்கணும்? புது சிருஷ்டியா நான் ஆகணும் அப்படின்னா நம்மளோட டார்கெட் என்ன? கிறிஸ்துவா மாறணுங்கிறது. அப்போ கிறிஸ்துவா மாறணும்னா எதை ஃபாலோ பண்ண கிறிஸ்துவா மாறலாம்? இல்லை யாரை ஃபாலோ பண்ண கிறிஸ்துவா மாறலாம்? கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணதான் என்னன்னா கிறிஸ்துவா மாற முடியும். அதுக்கே வசனமே இருக்கு. 1 பேதுரு 2:21 1 பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். வசனம் கிளியரா சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரோ நமக்கு ஒரு மாடல் சொல்லி கொடுத்துட்டார். இப்படி தான்ப்பா வாழணும். இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா யாருக்கு பிரியமான ஒரு பலி சேர்த்துட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு தேவனுக்கு பிரியமான ஒரு பலி என்ன பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுதினமும் சேர்த்துட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பாடத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் இருக்குது. அந்த கண் தேவனுக்கு பிரியமான விஷயத்த எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் அந்த விஷயத்த அவருடைய கண் எந்த மாதிரியான காரியங்களை பார்த்துச்சு. அப்போ நம்மளுடைய கண் எந்த மாதிரியான காரியங்களை பார்த்தா
இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்கள், நம்மளுக்குள்ளே வளர்த்துறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து மூக்கு. மூக்குங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு காமிக்குது. அந்த டிஃப்ரென்ஷியேஷனை இயேசு கிறிஸ்து எப்படி காமிச்சாரு, நமக்குள்ள எப்படி அது இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து காது. காதுங்கிற விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா, என்ன விஷயத்தை கேட்கணும், எந்த விஷயத்த கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஓட்டத்தில் கேட்கக்கூடிய விஷயங்கள் கேட்டால் தான் அந்த ஓட்டத்துக்குரிய ஓட்டம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து வாய். வாய் குறித்து ஒரு சகோதரர் ஒரு 1.5 மணி நேரம் சப்ஜெக்டே எடுத்துட்டாரு. அதனால் அதிகமாக நமக்கு சொல்ல தேவையில்லை. வாயும் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேசக்கூடிய விஷயமா இருக்கும். அது எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் காமிச்சாரு, நமக்கு அந்த வாயில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத. அடுத்து கை. கைங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கிரியை. அந்த கிரியை கடைசியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண். ஸோ லிட்டரலாக நம்மளுடைய கண்ணுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் எவ்வளோ மெகா பிக்சல், 576 மெகா பிக்சல் திறமை கொண்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ தேவன் இவ்வளோ விஷயத்தை நமக்குள்ள என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறது. ஸோ அவருடைய மகத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 5 விஷயத்தை பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு இந்த கண்ணுக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதே மாதிரி மூக்குக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னும் உள்ளே போகும். ஸோ ஹியூமன் ஐக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்காமா 576 மெகா பிக்சல். அந்த அளவுக்கு கிளாரிட்டி உள்ள ஒரு விஷன் தான் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடிகளில் இருக்கிற அந்த கண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை பாருங்கள், ஹியூமன் ஐஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் டிஃப்ரெண்ட் கலர்ஸை என்ன பண்ண முடியுமாமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஒரு திறமை எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஐஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆர் மேடப் ஆஃப் ஓவர் 2 மில்லியன் ஒர்க்கிங் பார்ட்ஸ். இந்த கண்ணுக்குள்ளே 2 மில்லியன் பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் உள்ளே வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை தேவன் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து ஈச் இண்டிவிஜுவல் ஐ கேன் கண்டைன்ஸ் 107 மில்லியன் செல்ஸ். இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற செல்லு மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 107 மில்லியன். அந்த அளவுக்கு கண்ணுக்குள்ள எவ்வளோ பார்த்தீங்கன்னா செல்கள் தேவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இந்த பிளிங்க் ஆஃப் த ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்களாமா ஃபாஸ்டஸ்ட் மசில் இன் யோர் பாடி. நம்ம கூட வழக்கமாக சொல்லுவோம், ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி முடிக்கக்குள்ள என்னாச்சு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஃப்ரேஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்கன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணுக்கு இருக்குது. அதை வச்சு தான் மனுஷனுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி திறக்கிறக்குள்ள என்ன நடந்து முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்க சொல்லா இருக்குது அப்படிங்கிறத கூட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க சொல்லுவோம். ஸோ இத்தனை மகிமை நிறைந்தது தான் நம்முடைய கண். அதைத்தான் தேவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த கண்ணை வச்சு தான் நம்ம என்ன பார்த்தா இத்தனை உலகத்தையும் பார்த்துட்டுருக்குறோம், சத்தியத்தையும் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லுவோம். ஸோ கண்ணை வந்து தேவன் அவருடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையில் ஒரு அடையாளமாக செஞ்சு காமிச்சார். தன்னுடைய மகிமையான ராஜ்யத்தில் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் கண் பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா செஞ்சு காமிச்சார். அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், யோவான் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாக பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் வந்தப்போ செய்யற ஒரு அடையாளத்தோட அற்புதத்தோட ஒரு விஷயம் இது. என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஒரு பிறவி குருடன் அவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா சீஷர்கள், இவன் செஞ்ச பாவமா இல்லை பெற்றால் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த காரியங்களை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிறவி குருடனோட கண்ணை என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து திறக்க வைப்பார். அந்த ஒரு காரியம் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனம், அப்புறம் 11ஆம் வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். 8ஆம் வசனம். அப்பொழுது அயலாகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள்.
இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அந்த ஒரு குருடனுக்கு பார்வை கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, சேற்றை உண்டாக்கி அவனோட கண்ணில் தடவி விட்டு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நீ இப்போ என்ன பண்ணு, சீலோவாம் குளத்தில் உன்னோட கண்ணை கழுவு, உனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பார்வை அடைஞ்சிரும்னு இவன் போய் கழுவுறான். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்வை கிடைச்சிருது. பார்வை கிடைச்சோன்னா அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறான்னு பாருங்க. 9:11 வசனம். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேறுண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றார். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க, நீ எப்படிப்பா பார்வை அடைஞ்ச, உன் கண் எப்படி திறக்கப்பட்டுச்சுன்னு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தாருங்க. கண்ணில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, சேறு உண்டாக்கி என்னை போய் கழுவு சொன்னார். கழுவுனா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பார்வை தெரிய வந்துருச்சு அப்படிங்கிறார். சரி, இப்போ பார்வை தெரிய வந்தோன்னே இவன் எதை விஷயத்தை பார்த்துருப்பான்னா, அந்த உலகத்தை மொத்தமாக பார்த்துருப்பான் இல்லையா? இப்போ மனுஷங்களை பார்த்தா இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கணும்? பார்வை வந்துருச்சு, இந்த மனுஷன் போய் உலகத்தை பார்க்குறாப்புல, உலகத்தை பார்க்குறப்ப எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பார் இல்லையா? எல்லா விஷயத்தையும் பார்க்குறப்போ மனுஷங்களையும் பார்க்குறாரு. இப்போ மனுஷங்களை பார்த்தா இவருக்கு எப்படி தெரிஞ்சுக்கும்? ஏன்னா இவருக்கு முதல்லேருந்தே இவருக்கு என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. ஸோ கண்ணு தெரியாத ஒருத்தர் இப்போ முதல் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரிஞ்சிருக்கு. கண்ணு தெரிஞ்சவொன்னே ஏறிட்டு பார்க்குறாரு. ஏறிட்டு பார்க்குறப்போ மனுஷங்களை பார்க்குறாரு. மனுஷங்களை பார்த்தா இவருக்கு எப்படி தான் தெரிஞ்சுக்கணும்? மனுஷங்க மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்க எப்படி பார்க்குறாரு? மார்க் 8:24. மார்க் 8:24. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல் காண்கிறேன் என்றான். இப்போ எப்படி பார்க்குறாராமா? மனுஷங்களை மரம் மாதிரி பார்க்குறாங்கிறாராம். ஏன் இவருக்கு மனுஷங்க மரம் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க? மனுஷன் மாதிரி தான் தெரியணும், இவருக்கு ஏன் மரம் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க? இவர் என்ன பண்ணலன்னு பார்த்தோன்னா பார்த்ததே இல்லை. கரெக்ட். வேற ஏதாவது விஷயம் இருக்குமா? வேற ஏதாவது விஷயம் இருக்குமா இவருக்கு மரம் மாதிரி தெரியுது? இவரோட மைண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாருன்னா, மரங்க இப்படித்தான் மனுஷங்க இப்படித்தான் இருப்பாங்கங்கிறத இவர் குருடராக இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டார்? ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அந்த ஃபிக்ஸ் பண்ண விஷயம் அவருக்கு கண்ணு தெரிஞ்சோன்னு பார்க்குறாரு, எது மாதிரியே தெரியுது? மரங்க மனுஷன் மாதிரியே தெரியும். அப்போ அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வையில் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தெரியும். அப்போ மைண்டுக்கும் பார்வைக்கு என்ன இருக்குது? ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. மைண்டில் என்ன விஷயத்தை நினச்சிட்டு பார்க்குறோமோ அந்த விஷயமா தான் என்ன பண்ணும்? தெரியும். இது என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஊமையில் அந்த ஒரு பிறவிக்குருனுடைய அந்த காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதை அப்படியே பார்க் பண்ணும். அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகும். அடுத்த ஒருத்தருக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கண்ணு தெரிய வைக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அது புதிய ஏற்பாடில் பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியம். வசனம் படிக்கலாங்களா? 1 ராஜாக்கள் 6:15 முதல் 16 வசனம். 2 ராஜாக்கள் 6:15 மற்றும் 16 வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். 16 வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பாருங்க, இது எலிசாவோட ஒரு காரியத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மவுண்டைன் ஃபுல்லாக யாருடைய படை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராஜாக்களுடைய படை வந்து சுற்றிலும் யாரை பிடிக்கிறதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிசாவை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கு. அந்த வேலைக்கார காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. பார்க்குறப்ப இந்த படை மட்டும்தான் தெரியுது. லிட்டரலாக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இந்த படை மட்டும் தெரியுது. ஆனால் அவருடைய எஜமான் என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாத, அவங்க கூட இருக்கிறவங்கள விட நம்ம கூட இருக்கிறவங்க அதிகங்கிறார். இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னடா இது, எல்லாம் எதிரி தேசத்து படைகளாக நின்றுட்டு இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? நமக்கு ஜாஸ்திங்கிறாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோமே, எப்படி இவர் சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் எலிசா என்ன சொல்கிறார் பாருங்க. 2 ராஜாக்கள் 6:17 முதல் 18 வசனம். 2 ராஜாக்கள் 6:17 மற்றும் 18 வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கும் கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். பாருங்க, எலிசா என்ன பண்றாருமா, பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணோன்னு தான் யாருக்கு அந்த விஷயம் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வேலைக்காருக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரிய வருது. என்ன ஒரு காரியத்தை பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது.
எலிசாக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா எலிசாவோட அந்த ஒரு வேலைக்காரருக்கு தெரியல. அப்போ ஏன் எலிசாக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா எலிசாக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யாருடைய பட்சத்தில் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பட்சத்தில் இருக்கிறேன். கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன்னா தேவன் என்னைய கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் அந்த விசுவாசம் யாருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரனுக்கு இல்லை. அந்த விசுவாசத்தை கொண்டு வரதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மறைச்சு திரும்ப என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காமிச்சு இப்படி தான் தேவன் பாதுகாப்பு கொடுப்பார் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அங்கே காமிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்மளும் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா குருடாக்கப்பட்ட நிலைமையில தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாழ்க்கைக்கு முன்னாடி அதாவது உலகத்தில் எப்போ வாழ்ந்துட்டு இருந்தோமோ அப்போ நம்ம கண் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அதாவது சத்தியத்தை பார்க்க முடியாதபடி யார் குருடாக்கியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் என்ன பண்ணியிருந்தான் குருடாக்கியிருந்தான்னு பார்த்தோம். இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பாருங்க, தேவன் என்ன பண்ண சாத்தான் என்ன பண்ணி முன்னாடி நம்ம மனசோட கண்ணை என்ன பண்ணியிருந்தான் குருடாக்கியிருந்தான். அந்த குருடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கேட்டோன்னு நினச்சி மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சத்தியம், இந்த வழியில தான் நம்ம போகணும் அப்படிங்கிற காரியம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுச்சு. கொடுக்கப்பட்டோன்னு நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டு இந்த ஒரு ஓட்டத்தை நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய பார்வை ஓகே, இயேசு கிறிஸ்துவோட பார்வை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வசனத்தில் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 48 முதல் 49 வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் முதல் அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா யூதாஸோட காரியத்தை குறித்து இங்க பேசிட்டு இருக்கிறாரு. யூதாஸ் என்ன பண்ணாரு? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தை என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா தான் லீட் எடுத்து அந்த விஷயத்த பண்ணார். லீட் எடுத்து பண்ணுற விஷயம் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். யார் தான் பண்ண போகிறாங்கிறது? யூதாஸ் தான் பண்ண போகிறாங்கிறது தெரியும். அந்த பந்தி அனுசரிக்கிறப்ப ஏதாச்சும் அவன் மேலே கடிஞ்சு கொண்டாரா? இல்லை. எப்பாச்சும் இடையில திட்டினாரா? இல்லை, எப்போவுமே திட்டல. சரி, அப்போ அவர் எப்படி தான் பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் பாருங்க. 49ஆம் வசனம். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னதுக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஆமா, அப்ப இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் யூதாஸ் எப்படிதான் பார்த்திருக்கிறாரு? சிநேகிதன் தான் பார்த்துருக்காரு. ஏன் அவர் சிநேகிதன் பார்த்தாரு? அவர் அப்பே சொல்லியிருக்கலாரு, நீ என்ன பண்ண, எனக்கு விரோதமான காரியங்களை பண்ற, நீ இந்த ஒரு ஓட்டத்துக்கு தகுதி இல்லாத வெளியே போ அப்படின்னு முதல்ல சொல்லிக்கலாம். ஏன் வந்து கடைசி வரைக்கும் அவர் என்னன்னு தான் சொல்றாரு? சிநேகிதனேன்னு தான் சொல்றாரு. ஏன்? என்ன ஒரு காரியமா இருக்கும்? மனசு மாறுவார், ஓகே. இவர் யாரால கொடுக்கப்பட்டவர்? யூதாஸ். தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் என்ன இடத்துல இப்ப இவர் யார் மூலியமா கொடுக்கப்பட்டவர்னா தேவன் மூலியமா கொடுக்கப்பட்டார். இப்ப இது தேவன் நடத்த ஒரு காரியம். இதுல எப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு நேரிட்டாலும் அந்த சகோதரனை நான் இப்படிதான் பார்ப்பேன், என்னோட சிநேகிதன் தான் பார்ப்பேன். என்னை பயக்கிறவங்களையும் நான் சிநேகிதனை தான் பார்ப்பேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதாவது பேதுரு சொல்றப்ப வசனத்தை சொன்னாரு, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு என்ன பயம்? உங்களை சிநேகிக்கிறவங்க நீங்கள் சிநேகிச்சா இது உலகத்தில் இருக்கிறவங்களே பண்ணிட்டுக்கிறாங்க. ஒருத்தர் உங்களுக்கு நல்லது செஞ்சால் அவங்களுக்கு நல்லது செய்யணும், இது யாரோட விஷயம்? உலகத்தில் இருக்கிறவங்களுடைய விஷயம். ஆனால் உங்களை பகைக்கிறவரை நீங்கள் என்ன பண்ணணும்? இது யார் சொல்லி கொடுத்தா? ஆண்டவர் இயேசுக்கு. இப்போ இந்த விஷயத்த என்ன பண்ணுறாரு பார்த்தா தான் லைஃப்பில் செஞ்சே காமிச்சார். தன்னை பகைச்ச அதாவது தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸை கூட எப்படி பார்த்தாராம்? சிநேகிதனாக பார்த்தாராம். இப்போ நம்மளுடைய பார்வை அப்போ எப்படி இருக்கும்? நம்ம முதலே பார்த்துட்டோம், இயேசு கிறிஸ்து போனவளே நாம் என்ன பண்ணணும்? போனால் தான் நம்ம என்ன பண்ணணும்? முழு புது சிருஷ்டியாக மாற முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாரு? எல்லாத்தையும் சம்பவமாக பார்த்தாரு. 12 பேர்த்துல ஏதோ வேரியேஷன் காமிச்சாரு. இந்த பேதுரு வந்து எல்லா பக்கம் என் கூட வராரு, இவர் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை யூதாஸ் வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறாரு, இவர் வந்து இவர் கூட நான் பேசக்கூடாது. அப்போ வேரியேஷனே காமிக்கல, எல்லா சகோதரும் ஒரே மாதிரி பார்த்தாரு. அந்த துரோகம் பண்ணக்கூடிய சகோதரன் எப்படி தான் பார்த்தாரு? சிநேகிதன் பார்த்தாரு. இப்போ நம்ம எப்படி பார்க்கணுமாமா? நம்மளை பயக்கக்கூடிய அதாவது விரோதமாக பேசக்கூடிய சகோதரனும் நம்ம இப்படி தான் பார்க்கணும், சிநேகிதன்னு பார்க்கணும். இந்த ஒரு ஓட்டமே அப்படிப்பட்ட ஓட்டம் தான். அப்படிப்பட்ட ஓட்டத்தில் வந்து நம்ம எந்த விதத்திலும் என்ன பண்ணிக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு விரோதமாக ஒரு சகோதரர் பேசுகிறாரோ இல்லை வந்து குறை கூறுறாரோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க உடனே பகைச்சிடக்கூடாது. நம்ம எப்படி பார்க்கணுமாமா, அவரும் யார் மூலியமாக தான் உள்ளே வந்திருக்கிறாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலிமா ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு உள்ளே வந்திருக்காரு. அவரும் யாரு தான், ஒரு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பார்வை தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா, பகை வருமா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்ன ஆகுது, பகையாக மாறுது. அப்போ ஏன் அப்படி வருது? அதை சால்வ் பண்ணவே முடியாது. எப்படி சால்வ் பண்ணும்? விட்டு கொடுக்குறது சிம்பிள். அந்த சகோதரன் பேச நாம போய் பேசலாம், அந்த ப்ராப்ளம் போய் சால்வ் ஆகிடும். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, விட்டு கொடுத்தாருல்ல. நீ என்ன வேணா பண்ணு, என்ன பண்ணணும், நான் அமைதியாக இருக்கிறேன். இது தேவன் நிமித்த ஓட்டம், நான் இப்படி தான் இருப்பேன். உங்களை பார்க்குறப்ப நீ என் சகோதரன் தான். கடைசியில் அவர் காட்டி கொடுக்குறப்ப கூட என்ன தான் பார்த்தாரு, சிநேகிதனே தான் பார்த்தாரு. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்வை இந்த மாதிரி இருக்கும், இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கும். நமக்குள்ள என்ன விஷயங்கள் நம்ம கடந்து போனாலும் சரி, நம்ம ஒரு சகோதரனை பார்க்கறது சிநேகிதன் தான். இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம கண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம கண்ணில் பார்க்குற விஷயம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஒரு சகோதரனை விரோதமாக பார்த்துட்டோம்னா எங்கே ஸ்டோர் ஆகிடும், மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அன்பு காமிக்க முடியுமா, கண்டிப்பாக அன்பு காமிக்க முடியும். அப்போ ஒரு சகோதரன் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி விட்டு கொடுத்து போயிட்டு, அவர் நம்ம சிநேகிதன், அவர் நம்ம இந்த ஓட்டத்தில் யார் மூலியமாக வந்திருக்காருன்னா, நான் எப்படி இயேசு கிறிஸ்து மூலியமாக இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கணும் அதே மாதிரி அந்த சகோதரனும் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்காரு பார்த்தா இந்த ஊழியத்துக்கு இல்லை, இயேசு கிறிஸ்து மூலியமாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த சகோதரனை பார்த்து நினச்சிக்கல, என்னுடைய பார்வை எப்படி இருக்கும், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி இருக்குமா இருக்காது, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காது. ஸோ காதும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிட்டரலாக நமக்கு கொடுக்கப்பட்ட காது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த காது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறீங்களா வாய்ஸ், இந்த வாய்ஸ் என்ன ஆகுமாமா ட்ராவல் பண்ணி போய் ஒரு ட்ரம் இருக்கும், இந்த இடத்துல ட்ரம் இருக்கும். இந்த ட்ரம்மில் ஒரு அதிர்வுகள் ஏற்படுத்தும். இந்த அதிர்வுகள் ஒரு எலும்புக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த எலும்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகி மூளைக்கு போய் அது சத்தமாக நமக்கு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம பார்த்தோம் இந்த எலும்போட சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். த ஸ்மாலஸ்ட் போன் இன் தி ஹியூமன் பாடி அப்படிங்கிறது வந்து இந்த காதுக்குள்ள இருக்கிற அந்த எலும்பு தான் அப்படின்னு. அதனால தான் காது என்ன பண்ணாதீங்க, உடையாதீங்க கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அளவுகோலுக்கு, இந்த அளவுகோலுக்கு மேலே காதுனால் என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது. ஒரு அளவுகோலுக்கு கீழே போச்சுனாலும் அந்த சவுண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்காது. ஸோ 20 டெசிபிள்ஸ் அந்த அளவுக்கு சவுண்டு வந்துச்சுன்னா நம்ம காது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக கேட்கும். ஒருவேளை 20 டெசிபிள்ஸ் கீழே போச்சுன்னா அந்த சவுண்டு கேட்காது. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈயோட பறக்கிற சத்தம், அங்கேயும் சத்தம் வரும், ஆனால் என்ன ஆகாது, நம்மளுடைய காதில் கேட்காது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 140 டெசிபிள் ஜெட் இன்ஜினோட சவுண்டு. அது நீங்கள் கேட்டிங்கன்னா இமீடியட்டாக என்ன ஆகுமா, காது கேட்குறதுன்னு. ஸோ ஒரு சத்தம்ங்கிறது அளவோடு இருக்கும், அளவோடு இருந்தால் கரெக்டாக கேட்கும். அளவுக்கு அதிகமான என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா காது கேட்காம போயிடும். அளவுக்கு கீழே போனாலும் என்ன ஆகும், சத்தம் கேட்காது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்மெல்லாம் எந்த சத்தத்தை கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வசனம் படிக்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். பாருங்க, ஜனங்களை நோக்கி இயேசு கிறிஸ்து சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, காது கொடுத்து சொல்ற விஷயத்த என்ன பண்ணுங்க, கேளுங்க. காது கொடுத்து கேட்டாங்களா இல்லையா, அவளை விட்டு வெளியே வானோன்னு உடனே வெளியே வந்தோம். அந்த விஷயம் நம்ம காதில் கேட்காம இருந்துச்சுன்னா வெளியே வந்திருக்குமா, வெளியே வந்திருக்க மாட்டோம். எப்போ அந்த விஷயம் கேட்க வருதோ அப்போ தான் நமக்கு என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, அங்கே இருக்கிறது சத்தியம் இல்லை, இங்கே இருக்கிறதா சத்தியம், இங்கே தான் போகணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய வந்து அந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரணும். அங்கே வந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய எல்லா போதனையும் கேட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு சத்தம் இயேசு கிறிஸ்து சொல்கிறப்ப ஒரு சில ஜனங்கள் கேட்டாங்க, அப்போஸ்தலர்கள் கேட்டாங்க, கேட்காம ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 43 முதல் 47 வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 43 மற்றும் 47ஆம் வசனம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க
மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவோ? இப்போ பரிசேயர் சதுசேயர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் எங்கள் அப்பாட்டேருந்து வந்திருக்கேன், நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. ஃபஸ்ட்டு விசுவாசிக்காததை எப்படி காமிக்கிறீங்கன்னா, காது கொடுத்து கூட என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்க. கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கிருந்து வந்திருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புரிஞ்சுக்குவீங்க. கேட்காதங்காட்டி தான் உங்களுக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் 47ஆம் வசனம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். பாருங்க, நீங்க என்ன பண்ற, பரிசேயர் சொல்றாரு, நீங்க தேவனால் உண்டாகல, அதனாலதான் உங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது, காது சரியா கேட்க மாட்டேங்குது. தேவனால் உண்டாயிருந்துச்சுன்னா நான் சொல்ற விஷயத்தை என்ன நினைப்பீங்க, புரிஞ்சு உணர்ந்துக்குவீங்க அப்படிங்கிற. அப்போ ஒரு விஷயம் புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா மைண்டு பிளாக் ஆயிடுச்சு. மைண்டு பிளாக் ஆன என்ன விஷயம் கேட்காது பார்த்தீங்கன்னா காதுக்குள்ள எந்த விஷயம் என்ன ஆகாது, கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் இருந்தார் காது கேட்காத மாதிரி? காது கேட்காத மாதிரினா ஒரு விஷயத்தை அவர் பேசுறப்ப, சரி வசனம் படிச்சிடலாங்களா? லூக்கா 23ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தபடியினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுபடியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட அந்த மரணத்தில் நடக்கக்கூடிய அந்த ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி போனோன்னே யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, பிலாத்துட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, ஏரோதுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஏரோது இயேசு கிறிஸ்து நிறைய கேள்வி கேட்டே இருக்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்கு பதிலே சொல்லு. இவர் பதிலே சொல்லலைன்னா அந்த விஷயத்தை என்ன பண்ணல, இவர் காதலே வாங்கல. ஏன் காதலே வாங்கல? ஏன் அங்கே வந்து இயேசு கிறிஸ்து காதலை வாங்காத மாதிரி நின்னார்? என்ன ஒரு காரியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோதை குறித்து முன்னாலே சொல்கிறப்போ என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரிக்கு போய் என்ன பண்ணுங்க, இந்த விஷயத்த சொல்லுங்க. அப்போ தந்திரமுள்ள குணம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏரோது. இப்போ இவர் கேட்குற விஷயம், அது ஏரோது கேட்குற விஷயம், அவருக்கு நல்ல காரியத்தை வந்து சத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் கேட்டார்? கண்டிப்பாக இல்லை. ஏரோது என்ன ஒரு இன்டென்ஷனில் கேட்டார்னு நம்ம ஏற்கனவே பாடத்தில் படிச்சிருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தார். அதை அறிஞ்ச ஏதோ இதில் நம்ம ஏதாவது பெனிஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துட்டு இந்த காரியத்தை கேட்டுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாதுங்களா, நம்ம இதே நின்ட்டான். அவன் சொல்கிறது என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட காதுக்குள்ளே என்ன பண்ணல, போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்ன சொன்னோன்னா, கேட்காத மட்டும்தான் பண்ண முடியும், மறுமொழி சொல்லாமல் இருக்க முடியும். ஸோ எந்த விஷயத்தையும் கேட்காம அமைதியாகவே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை கேட்கணும், ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேட்காத மாதிரி இருந்துக்கணும். எந்த விஷயத்தை கேட்கணும், எந்த விஷயத்தை கேட்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா, என்ன விஷயத்தை கேட்கக்கூடாதுங்கிறப்ப சொல்லுங்க. காலையிலேருந்து சொல்லிட்டு இருந்தவங்க ஈஸியாக சொல்லிடுறாங்க. அதிக சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறங்கூறுகள். ஸோ இந்த புறங்கூறுகள் விஷயம் காதுக்கு எப்படி இருக்காமா, அதிக சத்தமாக இருக்கும், காதை கெடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்காமா. ஏன் புறங்கூறுதல் அதிக சத்தம் காதை கெடுக்கக்கூடியது? அதாவது ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ். நீங்கள் கொடுக்குற விஷயம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், மைண்டில் ஸ்டோர் ஆகும். மைண்டில் ஸ்டோர் ஆகிற விஷயம் இப்போ இந்த காசிப்புங்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? காசிப்புக்கான நீங்கள் டெஃபினிஷன் போய் பாருங்கள். ரூமர்னு, அதாவது உண்மை இல்லாத செய்தி, அதே மாதிரி சரியாக பகிரப்படக்கூடாத செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா காசிப்பு. இப்போ நம்மளுடைய செவிகள் இந்த மாதிரியான காரியங்களுக்கு இடம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுதுங்களா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இயரை அழிச்சிடணுமா, நம்ம கேட்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவோமா அழிச்சிடணும். அதை நம்ம முதல்ல பார்த்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசிப் போய் மைண்டில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியத்தை கேட்கக்கூடியது காதுகளாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சத்தம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்காது. எதை கேட்கறதுக்கு அதிகமாக விருப்பப்படுவோம், இந்த மாதிரி காசிப்பை கேட்கறதுக்கு அதிகமாக விருப்பப்படுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம மைண்டில் நல்ல விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஒரு காரியங்களை கொடுக்கும், நல்ல காரியங்கள். சரி, நான் ஒரு பிக்சர் போடுறேன், இது நல்ல விஷயமா இல்லை, சத்தியம். இப்போ நம்ம இதை கேட்குறோம், இதையும் கேட்குறோன்னா ரெண்டில் எது நமக்கு அதிகமாக ஆர்வத்தை உண்டாக்கும்?
எது ஜாஸ்தியாக ஆர்வத்தை உண்டாக்குங்கிறத நீங்கள் நிதானிச்சுக்க, நான் சொல்ல விரும்பல. அப்போ நமக்கு ஒரு விஷயம் காசிப்புங்கிற விஷயம் அதிக ஆர்வத்தை உண்டாக்குதுன்னா என்னுடைய பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டுக்கிறான், ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டுக்கிறான். இதே நான் சத்தியத்தை தேடி தேடி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சத்தியம் மைண்டில் ஸ்டோர் ஆன வச்சுன்னா என் காது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ஏன் அப்படின்னா காதில் கேட்குற விஷயம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், மைண்டில் ஸ்டோர் ஆகும். மைண்டில் ஸ்டோர் ஆகிற விஷயம் என்னுடைய நடக்கையிலும் சரி, எந்த விஷயத்திலும் சரி, நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுக்குமா கெட்ட விஷயத்த சொல்லிக் கொடுக்குமா? கண்டிப்பாக சத்தியம் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நல்வழிப்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கும். அப்போ நம்ம கேட்குற விஷயம்தான் நம்மளுடைய காரியத்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுது. அப்போ கேட்குறது எதுவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதிக சத்தமாக இருக்கக்கூடாது, சத்தியத்தையாக இருக்கும். சத்தியம் தான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் இயருக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 2 விஷயத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். ஒன்று கண், 2வது காது. நிறைய பேருக்கு நீங்கள் காது கேட்க மாட்டேங்குதாட்டா இருக்குது. ஓகே ரைட்டு. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு. மூக்கு அங்கே வாங்கியிருக்கங்காட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா மூக்கு. இந்த மூக்குக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 டிஃப்ரெண்ட்டு ஸ்மெல்லை என்ன பண்ணுவோமா மூக்குனால ஸ்மெல் பண்ண முடியும். நம்ம பாருங்கள், லிட்டரலாகவே நம்மளுடைய கண்ணுக்கு, காதுக்கு, மூக்குக்கு தேவன் எவ்வளோ ஒரு மகிமை கொடுத்துருக்கு. 50,000 விஷயம். நம்ம 50,000 டைம் எழுதுறதுக்கு என்ன ஆகும்? 1 2 3 போட்டு 50,000 எழுதுனீங்கன்னா எவ்வளோ நாள் ஆகும்? ஆல்மோஸ்ட் ஒரு நாள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. அப்போ 50,000 விஷயத்த நம்ம மூக்கு வந்து ஸ்பெல் பண்ணக்கூடிய திறமை அளவுக்கு தேவன் படைச்சிருக்காருன்னா நம்ம தேவனுடைய படைப்பில் எவ்வளவு மேன்மையானோம். ஸோ அந்தளவுக்கு மேன்மையை தேவன் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, மூக்குக்கு வந்து ஒரு 2-3 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூக்கு ஸ்மெல் இஸ் தி ஒன்லி ஒன் ஆஃப் த 5 சென்ஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு த ஏரியா ஆஃப் த பிரெயின். மூக்குக்கும் பிரெயினுக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன் இருக்காங்க. நிறைய ஆப்ரேஷன்ஸ் கூட படித்து பார்த்ததில் சொல்கிறேன். நிறைய ஆப்ரேஷன்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு மூலிமா பிரெயினை டச் பண்ணுறதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லாதங்காட்டி படித்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி மனுஷங்களில் 14 டைப்ஸ் ஆஃப் பேசிக் நோஸ் ஷேப்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எல்லாத்தோடைய நோஸும் ஒரே மாதிரி இருக்காது. 14 வகை தான் இருக்குது. இந்த 14 வகைக்குள்ளே தான் மனுஷனுடைய நோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு பண்ணால். அதே மாதிரி ஹியூமன் ஹேஸ் 12 மில்லியன் ரெசிப்ரோகேட்டரி செல்ஸ். அதாவது சுவாசிக்கிறதுக்கு செல்கள் வந்து மூக்கில் எவ்வளோ இருக்காமா 12 மில்லியன் செல்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனோட மூக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி மூக்கோட ஸ்பெஷாலிட்டி பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் இருக்கிறோம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை போகிற வழியில் திருப்பூர், ஈரோடு, அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளூர் தாண்டி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளூரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபேக்ட்ரி இருக்குது. ஆம்பூருங்களா? ஓகே, ஆம்பூரில் ஒரு லெதர் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த லெதர் ஃபேக்ட்ரியோட ஸ்மெல்லு அந்த ஏரியா கிராஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? கண்டிப்பாக. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னா எனக்கு தெரியாது. அந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு என் மைண்டில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்தால் அந்த மைண்டுக்கு செட் ஆகிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லெதர் ஃபேக்ட்ரியோட ஸ்மெல்லு. இப்போ திரும்பி நான் வரேன், இன்னொரு நாள் வந்து சென்னை போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏரியாவில் கிராஸ் பண்ணுறப்ப நான் தூங்கிட்டு இருந்தாலும் அந்த ஸ்மெல்லை வச்சோன்னா நான் என்ன கண்டுபிடிச்சிப்பேன்? நான் எங்கே போயிட்டு இருக்கிறேன்? ஆம்பூர். ஆம்பூருக்கு இன்னொரு ஃபேமஸ் இருக்காமா பிரியாணி, அதை மறந்துட்டேன். சரிங்களா? பிரியாணி ஸ்மெல் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ மைண்டுக்கு என்ன மைண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வருது அப்படிங்கிறத மூக்கு என்ன பண்ணுதாமா சொல்லிக் கொடுக்குதாமா, இந்த ஏரியா தான் நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த ஸ்மெல்லை நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அந்த சப்போஸ் அந்த ஏரியாக்குள்ளே போனீங்க இல்லை எப்போ வேணால் அந்த ஏரியாவுக்கு போனீங்கனாலும் என்ன ஒரு நினைவுகளை கொண்டு வருமாமா அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறப்ப நமக்கு நடந்த சம்பவங்கள் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அது மைண்டில் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை ஸ்மெல் பண்ணால் என்ன ஒரு காரியம் நமக்கு ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்கூல் டைம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம். ஏன் ஞாபகம் வருது? அந்த ஸ்மெல்லு தானே. ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்மெல்ல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ரெக்கார்டான விஷயம் என்ன ஞாபகப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா நினைவுகள் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்தனைக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஸ்மெல்லில் 2 டைப் இருக்குது, குட் ஸ்மெல்லு, பேட் ஸ்மெல். இந்த 2 விஷயத்த குட் ஸ்மெல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு சுவாசிக்கிறதுக்கு இனிமையாக இருக்கும். பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ வசனத்தில்
நம்ம என்ன விஷயத்த ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஸ்மெல் நமக்கு ரொம்ப நாளா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாம இருந்துச்சு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்த உலகத்தில் இருக்கிறப்போ நம்ம வச்சிருக்கிறது குட் ஸ்மெல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். எப்போ வரைக்கும் அப்படின்னா, இந்த சத்தியம் கேட்குற வரைக்கும். இந்த சத்தியம் கேட்ட உடனே இப்போதான் புரியுது, இதுதான் என்னது குட் ஸ்மெல்லு, அதெல்லாம் எப்படி இல்லை, குட் ஸ்மெல் இல்லைன்னு. இப்போ இந்த சத்தியம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோமோ அதுதான் உண்மையான சத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஸ்மெல்லு நமக்கு தெரிஞ்ச வந்த நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதுதான் குட் ஸ்மெல்லு, இப்படி தான் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தை ஒன்று பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே விஷயத்தை எபிரேயர் சொல்கிறப்ப பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பாருங்க, வசனம் கிளியரா சொல்லுது என்னன்னா, நீங்க குட் ஸ்மெல் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. குட் ஸ்மெல் எதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு பாலான ஆகாரம் முடிஞ்சு பலமான ஆகாரம் வருது. பலமான ஆகாரம் நீங்க சாப்பிட சாப்பிட என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நன்மைனா என்ன, தீமைனா என்ன, எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத எது நமக்கு சொல்லிக் கொடுக்குதாமா, சத்தியம் என்ன பண்ணுதாமா சொல்லிக் கொடுக்குதாமா. சொல்லிக் கொடுத்த விஷயத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கிறோமா. அதனால தெசலோனிக்கேயர்ல சொல்ற பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, நீங்க எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, நலமானதை பிடித்துக்கணும். அப்போ உங்களுக்கு என்னன்னா, நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா, எது குட் ஸ்மெல்லு, எது பேட் ஸ்மெல். அப்போ ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டு என்ன பண்ணிடுங்க, விலகிடுங்க. விலகணும் அப்படிங்கிறத சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நலமானதை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தாரு, இது குட் ஸ்மெல்லு, இது பேட் ஸ்மெல்லுன்னு சொல்லி. ஏதோ ஒரு காரியம் நடக்கிறப்போ இது வந்து எனக்கு குட் ஸ்மெல்லாக இருக்குது, இது பேட் ஸ்மெல்லாக இருக்குதுன்னு சொல்லி. பரிமள தைலமா, அது வந்து லிட்டரலாகவே பேட், நல்ல ஸ்மெல்லு தான். அதை தவிர வேறு ஏதாச்சும் வசனம் படிச்சிடலாங்க. மார்க் 8ஆம் அதிகாரம் 32 முதல் 33 வசனம். மார்க் 8ஆம் அதிகாரம் 32 முதல் 33ஆம் வசனம் வரை. இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரை கடித்துக் கொள்ள தொடங்கினான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருமா, நான் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, பாடுபட்டு மறிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே யாருக்கு ஒரு கோபம் வந்துச்சுன்னா, பேதுருக்கு என்ன வச்சு பயங்கரமாக கோபம் வந்து என்ன பண்ணுறாராமா, இப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிட்டாராமா, திட்ட ஆரம்பிச்சுட்டாராமா. நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் சொல்லடா, உங்களுக்கு இப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நேர்ந்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாராமா. உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, 33ஆம் வசனம். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே. என்ன சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அடுத்து, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன ஃபீல் பண்ணிக்கிறேன்னா, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது கிளியரா என்ன பண்ணிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்ப பேதுரு சொல்ற விஷயம் கெட்ட விஷயம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, இவர் முன்னாலே என்ன பண்ணிக்க பார்த்தா பாடுபட்டு மறிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரியும். அந்த விஷயத்தை தான் தேவன் பிரியப்படுறாருங்கிறது தெரியும். அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு இப்போ யார் தடையா வர்றாருன்னா, பேதுரு தடையா இருக்கிறோன்னு பேதுரு பார்த்து என்ன சொல்லிட்டாரு, அப்பாலே போ சாத்தானே. அப்போ பேதுருகிட்டேருந்து இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வரது குட் ஸ்மெல் இல்லை அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சிட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சி தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். இப்போ நம்மளும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான காரியங்களை ஸ்மெல் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மகிட்ட இருந்து என்ன பண்ணணும், விளக்கணும். விளக்கல அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூக்கில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சுவாசத்தை திறமையை
கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, படிக்கலாங்களா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பாருங்க, 1 யோவான்ல சொல்றப்ப கிளியரா சொல்றாரு, பிரியமானவர்களே என்ன சொல்றாரு, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று என்ன சோதித்து பாருங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்குற எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோதித்து பார்த்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது. அதனால தான் வந்து 1 யோவான் 4ஆம் அதிகாரம் சொல்கிறப்போ, நீங்கள் என்ன ஆவியில் அவங்க என்ன ஆவியில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. சரி, தெரிஞ்சாதான் நீங்கள் எதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரியணும். இப்போ குட் ஸ்மெல் ஓகே, பேட் ஸ்மெல் என்னவா இருக்கும்? ஸ்பிரிச்சுவல் நோஸ்க்கு குட் ஸ்மெல் சத்தியம்னு பார்க்குறோம், ஓகேவா? தேவனுடைய வழிகளில் நடக்கிறது எல்லாமே குட் ஸ்மெல். எது பேட் ஸ்மெல்லாக இருக்கும்? அதுதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து. அதாவது தேவனுடைய விஷயத்துக்கு எதிராக எந்த விஷயம் சொல்லப்பட்டாலும் அது என்னது? பேட் ஸ்மெல். அப்போ எது இங்கே இப்போ பேட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த சத்தியத்துக்குள்ளே வந்த பேசிக் டாக்டர்ஸ் அந்த விஷயத்துக்கு எதிராக ஏதோ ஒரு காரியங்கள் பேசப்பட்டாலோ இல்லை சொல்லப்பட்டாலோ அது எப்படி தான் இருக்கும்? பேட் ஸ்மெல் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அநேக சகோதரர்கள் தேவனுடைய ஆவியினால் அந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்கள் கொடுத்த சந்தேகங்கள் வருது அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலே அது என்ன விலகி இருக்கணும். விலகி இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நம்மளை இந்த சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய அந்த காரியத்துக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ குட் ஸ்மெல்லுங்கிறோம்ல, சத்தியம் குட் ஸ்மெல்னா யாராச்சும் குட் ஸ்மெல்ல தேவனுக்கு கொடுத்துருக்காங்க? தேவன் வந்து இது எனக்கு குட் ஸ்மெல்லாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வசனம் படிச்சலாங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பாருங்க, இப்போ நோவா என்ன பண்றாராமா, ஒரு பலி செலுத்துறாரு. பலி செலுத்தணும்னா அது தேவனுக்கு எப்படி இருக்காமா? சுகந்த வாசனையா இருக்கு. ஏன் நோவா செலுத்துற பலி மட்டும் தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்கு? எப்படி அதை வந்து இது சுகந்த வாசனை அப்படின்னு ஃபீல் பண்றாரு? நோவா எப்படி வாழ்ந்தார் தெரியுங்களா? அந்த வசனமே இருக்கு, ஹி ஹாஸ் வாக்டு வித் காட். தேவனோடு கூட சஞ்சரித்தார். தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை யார் செஞ்சுட்டு இருந்தார்? நோவா செஞ்சுட்டு இருந்தார். அவர் என்ன விஷயத்த சொல்றாரோ அது அப்படியே கீழ்பட்டு யார் செஞ்சுட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நோவா செஞ்சுட்டு இருந்தார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு கப்பலை வந்து நீ கட்டு அப்படின்னோடனே என்ன எப்படி அதை புரிஞ்சுக்கிப்பாரு? தேவன் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறாரு. தேவனுடைய திட்டத்தில் அடுத்து அவர் ஏதோ காரியத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்தை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி போய் சொன்னார். யாராச்சும் கேட்டாங்களா? கேட்கல. யாருக்கு மட்டும் அது புரிஞ்சுது? நோவாக்கு மட்டும் புரிஞ்சு. ஏன் நோவாக்கு மட்டும் புரிஞ்சுது? அவருக்கு கீழ்பட்டு இருந்ததான். அப்போ அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தங்காட்டி தான் அவருக்கு என்னென்னு பார்த்தா அந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிச்சு. அவர் கீழ்பட்டு இருந்தங்காட்டி தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துலேருந்து மீட்டு வந்தார். கீழ்பட்டு இருந்தங்காட்டி தான் அவர் செலுத்தின பலி யாருக்கு சுகந்த வாசனையாக இருந்துச்சு? தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்க. இதே மாதிரி இன்னொருத்தரும் பலி செலுத்தினார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பலியும் தேவன் எப்படி தான் பார்த்தாரு தெரியுங்களா? சுகந்த வாசனையாக பார்த்தாருன்னு சொல்லி. ஓகே, அடுத்து போகும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன பண்ணாராமா, இயேசு கிறிஸ்து சுகந்த வாசனை என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலியில கொடுத்துருக்காரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து முற்றும் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம தேவனுக்கு பிரியமான அந்த ஒரு பலியை, ஜீவ பலியை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா
தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்படி தேவன் நமக்கு இந்த காரியத்தை போதிக்கிறார் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிற சத்திய பாடங்கள் தான். ஒரு 120 சத்தியங்கள் தேவன் எதுக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பிரியமான காரியம் எது, அதில் எதை நாம் பிடிச்சிக்கிட்டு எப்படி கரெக்டாக செலுத்தினா அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இத்தனை விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்மளுடைய பலியும் சுகந்த வாசனையாக இருக்கணும், சுகந்த வாசனையான ஜீவ பலியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதுன்னா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இதை பேட் ஸ்மெல்லுன்னா என்ன? நம்ம அதாவது எப்படி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா விரோதமாக பேசப்படக்கூடிய சத்தியங்கள் பேட் ஸ்மெல்னு சொல்லி பார்ப்போம். கேரக்டர் தான் பேட் ஸ்மெல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் படிக்கலாம் பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. பாருங்க, அந்த என்ன சொல்றது, மன மேட்டிமைங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்காம தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கு. இந்த அருவருப்பாக இருக்கக்கூடிய விஷயம் குட் ஸ்மெல் கொடுக்குமா பேட் ஸ்மெல் கொடுக்குமா? கண்டிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் தான். ஸோ மனுஷருக்குள்ளே நீங்கள் என்னென்னா மேன்மையாக உங்களை எண்ணிட்டீங்கன்னா அது தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்காம ஒரு பேட் ஸ்மெல்லாக இருக்குது. அப்போ நம்ம குட் ஸ்மெல் கொடுத்துட்டுருக்குறோம் அப்படின்ட்டு வந்துட்டோம், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும், நம்மளை என்ன நினைக்கக்கூடாது, மேன்மைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி மேன்மைப்படுத்துகிறேன்னா அது எப்படி இருக்காம தேவன் அருவருப்பாக அந்த விஷயத்த பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ எத்தனை விஷயத்தை கடந்து வந்திருக்கோம்? 3. ஃபஸ்ட்டு கண்ணு, காது, மூக்கு. இந்த 3 விஷயத்துக்குமே ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த 3மே மைண்டு கூட அட்டாச். நீங்கள் இது எந்த விஷயத்தில் காதுக்குள்ளே போகிற விஷயம் சரி, கண்ணில் பார்க்குற விஷயம் சரி, மூக்கில் சுவாசிக்கிற விஷயமும் சரி, டக்குன்னு உடனே எங்கே போகுதுங்களா? மைண்டில் போகும். இந்த மைண்டில் போகிறதோட வெளிப்பாடு தான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய். இந்த வாய்க்கு நிறைய விஷயங்கள் தேவன் கொடுத்துருக்காரு, அதையும் நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்க்குள்ளே இருக்கிற முக்கியமாக நாக்கு, வாயின்னு சொன்னால் நாக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு நாக்குக்கு என்ன ஒரு குணலட்சணம் இருக்குன்னா 10,000 வகையான டேஸ்ட்டு. நம்ம இன்றைக்கி கூட சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா? சிக்கன் பிரியாணினா கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, மட்டன் பிரியாணினா கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, வேறு ஏதாவது பிரியாணி இருக்கா? சரிங்களா? அப்போ என்ன ஒரு விஷயத்தை சாப்பிட்றோமோ அந்த விஷயத்த டேஸ்ட் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி நாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் மசிலாக சப்போர்ட். அது டங்க் இஸ் தி ஒன்லி மசில் இன் த ஹியூமன் பாடி தட் ஒர்க்ஸ் வித்தவுட் எனி சப்போர்ட் ஃப்ரம் த ஸ்கெலிட்டன். அதாவது இண்டிவிஜுவலாக எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு. நம்ம நாக்கை பற்றி நிறையா படிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாவானது ரொம்ப எப்படி படிச்சிருக்கோம் வசனம் தெரியும். இந்த நாக்கில் என்ன விஷயம் பண்ணால் எப்படி வேணால் ஈஸியாக பேசிடலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நிறையா படிச்சிருக்கோம். அடுத்து ரிலேட்டிவ்லி டு இட் சைஸ் த டங்க் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் இன் த ஹியூமன் பாடி. இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் எதுன்னு பார்த்தோம்னா நாக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹியூமன் ஹேஸ் யூனிக் டங் பிரிண்ட்ஸ், அதாவது கையில் ரேகை இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி எதுக்கும் ரேகை இருக்காமா நாக்குக்கும் ரேகைகள் இருக்காமா. அதே மாதிரி இந்த கடைசி விஷயம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, 85% ஆஃப் த பீப்புள் நாக்கை எப்படி பண்ணலாமாமா க்யூப் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயந்தான் அப்படி. ஸோ நம்மளுடைய நாக்குக்கு இத்தனை தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த அதாவது வாய்க்கு அடுத்து என்ன விஷயத்த பைபிள் இருக்குது அப்படிங்கிறத படிக்கலாம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். நம்ம இதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றோங்களா டெய்லி? இப்போ டெய்லி என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை தேவன் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளாக இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா பகிரப்படுது. அந்த விஷயத்தை எப்படி இருக்காமா வாய்க்கு தேனிலும் மதுரமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து
பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் எப்படின்னு பார்க்கணும், ருசிச்சு பார்க்கணும் அவருடைய கிருபை. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேர்த்துக்கு சத்தியம்னா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நமக்கு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய திட்டத்தையும் கொடுத்து அவருடைய சத்தியத்தையும் கொடுத்து நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கொடுத்து எல்லா காரியங்களும் கிருபையாக என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு. அடுத்த ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் தான் வாழ்க்கையில டேஸ்ட் பண்ணிக்கிறார். எதை டேஸ்ட் பண்ணாதீங்களா? அவரு பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் பண்ணி என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை ரொம்ப டேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிற நமக்கு அதே ஒரு விஷயம் தானே. அந்த விஷயம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருன்னா நமக்கு என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடுகள் மூலியமாக தான் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. அதனால பார்த்தோம்னா என்ன ஒரு வாசல் வழியாக நம்ம பிரவேசிச்சுக்கிறோமோ இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசலில் போகிறப்ப கண்டிப்பாக என்ன முடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியால் என்ன பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணி போக முடியாது. அப்போ பாடுகள் மூலியமாக தான் நம்ம போகணும் அப்படின்னா அந்த சோதனைகள் எல்லாம் தாங்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தையும் யார் நமக்கு கொடுத்துருக்காருன்னா தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சோதனைகள் இந்த பாடுகள் எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்கணுமா? ரொம்ப டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அந்த பாடுகளையும் அந்த ஒரு விஷயங்களையும் எல்லாத்தையும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணார். அப்போ நம்ம அவர் வழியில் போகிறோம் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அந்த ஒரு பாடுகளுக்குள்ளே போகிறப்போ நம்மளும் எப்படி தான் பார்க்கணுமாமா அதை டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நமக்கு டேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடுகள் தான். அந்த பாடுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுறது தான் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணி எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணி தேவனுக்கு பிரியமாக கொடுத்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய மரணம் கூட தேவனுக்கு சித்தமானால் அவருடைய திட்டத்தின்படி நம்ம மறிக்கிறதுக்கு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரணம் நமக்குள்ள எப்படின்னா டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைனாலே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கிரியைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஒரு கையில் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபிங்கர்ஸ் ஆர் ஈவன் மோர் சென்சிட்டிவ் தேன் ஐஸ். அதாவது கண்களை விட ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைகள் தான் அப்படிங்கிறாங்க. ஒரு ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுறத விட கை என்ன பண்ணுவோமோ டக்குன்னு சென்ஸ் பண்ணிடுவோம். அதை விட கைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டான அந்த சென்சிங் காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த கைகளை குறித்தான காரியங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற வெளிச்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். ஏன் வந்து இங்கே தோட்டத்தில் இருக்கிற கனியை சாப்பிட வேணாம்னு சொல்ல ஒரு நியாயம் இருக்கு. ஓகே, தொட வேணாம்னு சொல்கிறாங்க. தேவன் தெளிவாக சொல்லிக்கிறாரு, நீ இந்த வெளிச்சத்தின் கனி என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூட கூடாதுங்கிறாரு. ஏன்? தொட்டா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடணுங்கிற ஆசை யாருக்கு வந்துடும்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்துடுங்கிறது தான் என்ன பண்ணாரம்மா அந்த கனியை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூட கூடாது அப்படிங்கிற விஷயம். ஸோ தொட்டா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டா என்னாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துடுங்கிறது தான் அந்த விஷயத்தை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவன் விளக்கி வச்சிருந்தாரு. அடுத்த வசனம் படிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இந்த ஒரு காரியம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த அம்மா என்ன நினைச்சுனாமா, இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை தொட்டா கூட போதும், எனக்கு என்ன வந்துடும், மீட்பு அந்த ஒரு சொஸ்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு போய் தொட்டுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரியம் அவர்கிட்ட இருந்து போய் அந்த அம்மாட்டிருந்து விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க.
ஸோ தொட்டா போயிருங்கிற விசுவாசம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு, அதே மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நமக்கு என்ன அப்படிங்கிறது வந்து சங்கீதத்தை சொல்லிக்கிறோம். சங்கீதம் 128 2ஆம் வசனம். 128 சங்கீதம் 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ? சாப்பிடுவாய். நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கேற்ற பலன் தான் ஆகும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கையினாலே நமக்கு என்ன தெரியும்? கிரியை. அப்போ கிரியை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணணும்? காமிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் உலகத்தில் அந்த வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசன்ஸில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தார். அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நல்ல போதகரே அப்படின்னா. நல்ல போதகரேன்னு என்ன பண்ணார்? என்ன ஏப்பா நல்லவன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே என்ன பண்ணார்? தாழ்த்தினாருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தாழ்த்துறத சொல்லிட்டு மட்டும் இருந்தாரா இல்லை செஞ்சு காமிச்சார்? கிரியையில் காமிக்கணும் இல்லையா? எங்கே செஞ்சு காமிச்சார்னா இங்கே செஞ்சு காமிச்சார். எந்த அளவு தன்னை தாழ்த்துறார் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? தான் லைஃப்பில் சொல்லிட்டு மட்டும் இல்லை, செஞ்சு என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இப்போ நமக்கும் இதே கட்டளை தான். நம்ம யாக்கோபு படிக்கிறப்ப அதிகமாக படிச்சுட்டோம் இல்லைங்களா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்துதே. அப்போ நம்ம என்ன படிக்கணுமோ அதன் பிரகாரம் என்ன பண்ணணும்? வாழணுங்கிற விஷயம் இருக்குது. இயேசு கிறிஸ்து செஞ்சு காமிச்சிட்டோம். தன்னை நல்லவன் சொல்லாதீங்கன்னு சொன்னார், தன்னை கீழ்ப்படுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். தேவன் தான் எல்லான்னு சொன்னார். அந்த விஷயத்த தன் லைஃப்பில் என்ன பண்ணாதீங்களா செஞ்சு காமிச்சார். உங்கள் காலை கழுவி நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா என்னோட தாழ்மையை காட்டுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த காமிச்சார். பாருங்க, அப்போஸ்தலர்களோட பாதங்கள் கூட எவ்வளோ பாக்கியம் உண்டு. இயேசு கிறிஸ்து தொட்டு கழுவுறாருன்னா அந்தளவுக்கு பாக்கியமுள்ள பாதங்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள். ஸோ அவர் கிரியை காமிச்சிட்டு போயிட்டார். இப்போ அவர் வழியில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம எந்த அளவுக்கு கிரியை காமிக்கணும் அப்படின்னா அவர் எப்படி சொன்னதை செஞ்சு காமிச்சாரோ அதே மாதிரி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு இதை உண்மையை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அதுக்கேற்ற கிரியை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் காமிக்கணும் அப்படிங்கிறத அது பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக நம்ம பார்த்த ஒரு பாயிண்ட்டை கூட இருக்கும். சரி, அப்படியே கன்க்ளூட் பண்ணிடலாங்களா ஒவ்வொரு விஷயமா? கண் என்னதுங்க? எப்படி இருக்கணும்? யார் மாதிரி பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து பார்த்த மாதிரி பார்க்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா தனக்கு ஒருத்தர் விரோதமாகவோ இல்லை ஒரு துரோகம் செய்யக்கூடிய காரியத்தையோ செஞ்சான். யூதாஸை குறித்து அப்படி தான் சொல்லியிருக்கு, துரோகியான யூதாசன். அப்படி துரோகம் பண்ணக்கூடிய யூதாஸ் கூட எப்படி தான் பார்த்தாருன்னா சிநேகிதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தாரு. அப்படி நம்ம கண்களும் எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா அதே ஒரு நமக்கு விரோதமாக யார் என்ன காரியம் செஞ்சாலும் அவர் எப்படி தான் பார்க்கணும்னா சகோதரன். ஏன்னா அவர் யார் மூலியமாக தான் உள்ளே வந்திருக்காருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா ஞானஸ்தானம் எடுத்து தான் உள்ளே வந்திருக்காரு. அவர் அங்கீகரித்து தான் அவர் உள்ளே வந்திருக்காரு. அவரை பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்ம எப்படி தான் பார்க்கணும்னா சகோதரன் தான் பார்க்கணும். அதனால தான் சொன்னார், விட்டு கொடுக்குற விஷயம் நமக்குள்ள அதிகமாக இருந்தால் தான் அந்த ஒரு பார்வை நமக்கு வரும். அந்த ஒரு பார்வை நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் இயேசு கிறிஸ்து பார்க்குற மாதிரி என்ன பண்ணிப்போம் பார்த்துட்டு இருக்கிறோன்னு பார்த்தோன்னா. அடுத்து மூக்குங்கிற விஷயம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத நமக்கு பிரித்து காமிக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்குறோம். அந்த நன்மைங்கிற என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை நம்ம வாங்கினோம்னா அது நன்மை. எது வந்து பேட் ஸ்மெல் அப்படின்னு பார்க்குறோம்னா சத்தியம் அல்லாத எல்லா காரியங்களும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் அப்படின்னு. அதே மாதிரி தான் காதுக்குள்ளே போகிற விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இயேசு கிறிஸ்து எது தேவையில்லையோ அந்த விஷயத்த காதுக்குள்ளே வாங்காமையே இருந்தாரோ அதே மாதிரி நமக்கும் எது தேவையற்றதோ அது என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காதுக்குள்ளே போகக்கூடாது. அது எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம் காசிப். அந்த மாதிரி காசிப்ஸ் எல்லாம் நம்ம காதுக்குள்ளே போச்சுன்னா இந்த 3 விஷயத்தில் நடக்கக்கூடிய விஷயம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா மைண்டில் ஸ்டோர் ஆகும். மைண்டில் ஸ்டோர் ஆகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அதற்கேற்ற மாதிரி தேவன் நமக்கு எப்படி எதிர்பார்க்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி என்னன்னா வாழ விடாது. ஏன்னா கண்ணு காது மூக்கு இந்த 3ஓட ரிஃப்ளெக்ஷன் தான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைகள்லையும் வாய்கள்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து வாயில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது சத்தியமாக இருக்கணும். அதே மாதிரி நமக்கு டேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடுகள் தான். பிரியாணி சாப்பிட்றதில்ல, பாடுகள் தான். பாடுகள் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசித்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி தான் ஃபீல் பண்ணார். நம்மளும் அவருடைய வழிகளில் போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணணும். இது எல்லாத்தையும் கடைசியாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரியை. அந்த கிரியையில் நம்ம எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறத எதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருன்னு பார்த்தீங்கன்னா கிரியையில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். என் கண்ணுக்குள்ளே பார்க்குற பார்வை நான் இயேசு கிறிஸ்து மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய கிரியை இயேசு கிறிஸ்து மாதிரி. மூக்கில் நான் நல்லது எது கெட்டது எது கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருந்தேன்னா என்னோடய கிரியை கரெக்டாக இருக்கும். என் காதுக்குள்ளே போகிற விஷயம் சத்தியமாக இருந்துச்சுன்னா கிரியை கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி
கடைசியாக அந்த வாய்க்குள்ள இருக்கிற விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடுகளுக்குள்ளே நான் வந்து அதிகமாக பாடுகளை வந்து ருசிக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் எதில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா, கிரியையில் ரிஃப்ளெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஓகே. இத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்தோமே, இது எல்லாமே எதுக்கு பார்த்தோம்? நாம் எப்படி நடக்கணும், நம்ம எப்படி நடக்கணுமா, இந்த 5 விஷயத்தை எப்படி கரெக்டாக வச்சுக்கணுமா, ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னா இந்த 5 விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி நடக்கிறது ஈஸியாக கஷ்டம். வசனம் படிச்சிடலாங்களா? 1 தீமோத்தேயு 6:12. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ அவ்வளோ ஈஸியாலாம் என்ன முடியாது, இது அடைய முடியாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், நம்ம போகிற வழி அப்படின்னா இடுக்கமான வழி. அந்த இடுக்கமான வழியில் போகிறப்ப பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். இது எல்லாமே நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தாக வைக்காமல் என்னென்ன சூழ்நிலை இருக்கோ எல்லாமே நமக்கு நேரிடும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 5 விஷயங்களும் ஸ்பிரிச்சுவலாக ஹெல்த்தாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வசனம் கூட படிச்சிடலாம். எபிரேயர் 4:14 முதல் 15. எபிரேயர் 4:14 மற்றும் 15. வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். பாருங்க, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனா நம்ம எல்லா பாவங்களுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பரிந்து பேசக்கூடிய அந்த வேலையை என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்கிறது. அதனால நீங்கள் ஓடுற ஓட்டத்தில் உங்களால் சரியாக ஓட முடியும்னா கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கரெக்டாக ஓடணுங்கிறத இன்டென்ஷன். ஆனால் ஓடுறப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிடாதீங்கன்னா விலக்கி இருந்துடாதீங்க, தொடர்ந்து ஓடுங்க. ஏன்னா உங்களுக்கு நான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் ஓடி அந்த பரிசை வாங்கி கொண்டு தான் நான் இத்தனை காரியங்கள் பண்ணிட்டுக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை என்ன பண்ணுங்கன்னா ஓடி அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இந்த 5 புலன்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 5 புலன்களில் உலகத்தில் இருக்கு இல்லைங்களா, உலகத்திலேயே எப்படி சொல்கிறாங்களாமா, இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தலாம் தெரியுங்களா? ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. புரியுது? ஜென்டில்னஸ் எல்லா விஷயமும் இந்த 5 விஷயத்தை கரெக்டாக இருந்தா அப்படின்னா அவங்க பார்க்கறக்கு இந்த உலகத்தில் ஒரு ஸ்பெஷல் பர்சனாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த 5 விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஆட்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யும். அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஒரு மேன்மையான ஓட்டத்துக்கு ஓடிட்டு இருக்கிறோன்னா அப்போ நம்மளுடைய இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓட்டத்தில் இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி எதிர்பார்க்குறாரோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய ஜீவ பலிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில் கண்டிப்பாக உயர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அனுதினமும் நம்மளுடைய ஜீவ பலிகள் தேவனுக்கு பிரியமாக செலுத்துறதுக்கு இந்த 5 விஷயங்களும் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டு எப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் இந்த 5 விஷயங்களை கரெக்டாக வச்சு அவருடைய ஜீவபலியை கரெக்டாக செஞ்சாரோ அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய ஜீவபலிகளை அனுதினமும் தேவனுக்கு பிரியமாய் செலுத்த தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் நம்முடைய உடலில் தேவன் கொடுத்திருக்கும் 5 முக்கியமான பாகங்கள், அந்த 5 பாகங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சா நம்முடைய உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும், அதே மாதிரி அந்த 5 பொருட்களும் ஆவிக்குரிய வகையில் பார்க்குறப்ப ஆவிக்குரிய சரீரத்துக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி சொன்னார். என்னென்ன விஷயங்களை சொன்னார்? கண்ணு, வாய்க்கு போய் சத்து, காது, மூக்கு, வாய், கை, இதெல்லாமே இல்லையா? இப்போ அப்படியே நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு போனோம்னா கிறிஸ்துடைய சரீரத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு அவயவங்கள் இருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு அவயவங்களும் வேறு யாருன்னா நம்ம தான். அப்போ கிறிஸ்துடைய சரீரத்தில் கையா ஒரு சகோதரன் இருக்கார் அப்படின்னா அந்த சகோதரனுக்கு இப்போ சொல்லக்கூடிய கருத்து, இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது கிறிஸ்துடைய சரீரத்தில் கையாக போகிற அளவுக்கு
நமக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நம்ம சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளை அல்லது ஆவிக்குரிய வகையில் அதை எப்படி நம்ம பயன்படுத்திக் கொள்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ கடைசியாக உலக பிரகாரமான மனுஷர்கள் சில பேர் பயங்கரமாக மதிப்பாங்க. யாரை மதிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கவங்க தான். அதே மாதிரி சத்தியத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்ற மனுஷங்க மதிக்க போகிறதில்ல, அது அவசியம் இல்லை. ஆனால் நம்மளை கிறிஸ்துவை பார்க்கணும் எல்லாருமே. அப்படி பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம இதில் எல்லாத்துலேயுமே சரியாக இருக்கணும். சரியாக இருக்குன்னு நான் சொல்ல வர்றது சத்தியத்தின்படி நடக்கணும், அவதான் சரியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம செய்யும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. நம்ம மூலமாக கிறிஸ்துவை மற்றவர்கள் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்குது, நாமளும் ஒரு கிறிஸ்துவ மாறுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரிவர இந்த ஐம்புலன்களையும் நம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு சத்தியத்தின்படி நம்ம நடத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார் என்ற ஒரு வாழ்த்தலோட இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக அன்பு சோர் பிபின் அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். இன்றைய நாளுக்கான இரவின் இனிய கீதங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகளை எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கம்: இந்த உலகத்தின் ஆவி, மாம்சம், சாத்தான் ஆகிய இவைகளை நாம் வெல்லுகின்ற ஒரே வழி விசுவாசம்தான். நமக்கு முன்பாக சுவிசேஷத்தின் நாயகரான மேசியாவான இயேசுவை மையமாக கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். இதுவே சுவிசேஷத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கை. இயேசு நம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தால் உலகை மீட்டு ஏற்ற வேளையில் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தந்தருளுவார் என்பதை உலகிற்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு நம்பிக்கை. அதற்குரிய தேவனை பற்றிய அறிவிக்கும் கீழ்ப்படிதலும் வருகிறவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனை பெற்று கொள்வார்கள். கீழ்ப்படியாதவர்கள் இரண்டாம் மரணத்திற்கு செல்லுவார்கள். அடுத்தபடியாக இந்த நம்பிக்கையின் மையமான மேசியாவாகிய கிறிஸ்துவை தவறாமல் பின்பற்றுபவர்களுக்கு அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட கீழ்ப்படிதலுள்ள விசுவாச கூட்டத்தாருக்கும் தங்கள் குருவாகிய கிறிஸ்துவோடு கூட வரப்போகும் மாபெரும் ராஜ்யத்தில் உடன் சுதந்திரர்களாகவும் மனுக்குலம் முழுவதையும் ஆசீர்வதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தருகிறார். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருப்பது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இதுவே அப்போஸ்தலர் சொல்லுகின்ற இயேசுவின் 1000 வருட அரசாட்சியின் சந்தோஷ செய்தி. ஆமென். இறுதி ஜெபத்தை நம்முடைய அன்பு சோர் கார்த்திகேயன் அவர்கள் எடுப்பார்கள். அதற்கு பின்பு அறிவிப்புகளை நாம் கேட்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் விட்டிருந்து இந்த பூமியில் உள்ள உடைய பிள்ளைகளாக எங்களை அன்போடு வழிநடத்தி வருகிறதான் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரமத்தவர்களே, தேவரே, கடந்து போன காலங்கள் முழுவதும் நீர் எங்களை எல்லாம் சத்தியத்தின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் பலியின் ஜீவித்தும் நிலைத்த மகாபெரிய தேவக்காக நன்றியப்பா. இல்லை, இந்த ஒரு நாளையும் இந்த ஒரு பொழுதையும் தேவன் தாமே நீர் கிருபியாக கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய அன்பு சகோதர வாயிலாக நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த சத்திய பாடத்தின் வாயிலாக கொடுத்தாப்பனே நாங்கள் எங்களுடைய கிரைகள் மூலம் நாங்கள் அதை வெளிப்படுத்த தேவன் தாமே கிருபி செய்யணுமா செய்திருக்கிறோம். எங்களுடைய சொல், செயல், சிந்தனை முழுவதும் தேவனே உமக்கு பிரியமாக இந்த பூமியில் நாங்கள் செயல்படுத்த தேவன் தாமே கிருபி செய்யணுமா செய்கிறோம்ப்பா. இன்னும் எவ்வளோ காலம் இந்த பூமியிலே நீர் எங்களை வாழ சுத்தம் வைத்திருக்கிறோம் அவ்வளோ காலமும் உண்மையும் ஒரு நேசகுமாரன் நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த பூமியில் வாழ தேவனே நீர் எங்களை எல்லாம் பார்த்திருந்து சம்பவமாய் ஆசீர்வதித்து உங்களுடைய பரிசாவையும் உங்களுடைய ஞானத்தையும் எங்களுக்கு பரிபூர்ணமாக தர வேண்டுமா என்று நிச்சயிக்கிறோம். மீதியான காலங்கள் பேரோடு உங்கள் சமூகத்தில் தாக்கி வைக்கிறோம். சிறிய வேண்டுதலை விண்ணப்பங்களையும் எங்களுடைய கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜீவிக்கிறவங்க இருக்கிறார்கள். ஒரு அறிவிப்பு. காலையிலேயே நம்ம ஆராதனை முடிச்சதுக்கப்புறம் சொல்ல வேண்டியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம். நம்ம எல்லோரும் நம்ம சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம். தினமும் நமக்கு தேவன் குறைவில்லாமல் செலுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் குழந்தைகளுக்கான வகுப்புகள் பார்த்திங்கன்னா நடக்கிறதில்ல. கேதரிங்ஸ் இல்லை. அவங்களுக்கு ஆராதனை அப்போ குழந்தைகளுக்கு தனி வகுப்புகள் நம்ம எடுப்போம், சண்டே கிளாஸ். அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இப்போ இல்லை. அதனால் என்ன ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் நீங்கள் கேர் எடுங்க. நம்ம அடுத்த சபை கூடுதல் வருவதற்கு தேவனுக்கு சித்தம் இருந்து என்னைக்கு நம்ம சண்டே கிளாஸ் வைக்கிறோமோ அது வரைக்கும் குழந்தைகள்
சத்தியத்தை விட்டு அவங்க எந்த காரணத்தை கொண்டும் வேற வகையில் போயிடாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் என்கேஜ் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி பெற்றோர்களுக்கு இருக்கு. ஆகவே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஆராதனையிலும் உட்கார வைங்க அவங்கள கேட்கறதுக்கு குழந்தைகளை. ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு போர்ஷன் கொடுத்து படிக்க சொல்லுங்க, மனப்பாட வசனம் கொடுத்து படிக்க சொல்லுங்க, அல்லது நீங்களே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏதோ ஒரு சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு ஒரு வசனம் கொடுத்து அவங்கள ஒரு அதிகாரத்தை கொடுத்து மனப்பாடம் பண்ணி அதை வந்து ஒப்பிக்க சொல்லி அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அது தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸில் இருக்கும், சண்டே கிளாஸ் மாதிரி. அதனால் தயவு கூர்ந்து அகையும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கவனமாக கேர் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை 7:15 நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.